ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஒரு ரவை பாயசமும் வாழைக்காய் வறுவலும் பார்க்க போகிறோம். ரவை பாயசத்திற்கு நல்ல பாலை நல்லா காய்ச்சி கொதி வரும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு ரவையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு அரை பவுல் ரவை சேர்த்துருக்கேன். ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி கொடுங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரவையை போட்டுகிட்டே கிண்டி கொடுத்துட்டே இருங்க, அப்போ கட்டிப்படாது. ஓரளவுக்கு சமையல் நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம உடனே கிண்டுறதும் கட்டிப்படாது. இப்போ ரவை வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைன்றப்போ அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டுறப்போ சேர்க்காமல் இறக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முதலே வச்சு நம்ம சேர்த்தோன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ ரவை ஜீனி எல்லாமே கலந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாசமாக இந்த ரவை பாயசம் அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றி அந்த பாயசத்திற்கு வறுத்து கொடுத்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ரோஸ்ட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வறுத்துட்டு இந்த பாயசம் ரெடியானதில் சேர்த்துக்கலாம். அருமையாக டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அருமையான பாயாசம் ரெடிங்க. செம்ம சூப்பரான ஒரு வெள்ளிக்கிழமைனா நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்கும் இந்த ரவை பாயாசம் ரொம்ப டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடித்து படைச்சிடலாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ ஒரு வாழைக்காய் ரோஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் நறுக்கி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து கிளறி கொடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் ஆகும் பொழுது நல்லாவே ரோஸ்ட் ஆகும். ஈவனாக ஒன்று போல் குக் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா பாதி குக் ஆகும் பொழுது கரிஞ்சு போன மாதிரி ஆகும். ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு பக்கம் கிறிஸ்பி இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட்டு பண்ணும் பொழுது நல்லாவே ரோஸ்ட் ஆகும். வாழைக்காய் வறுவலும் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் சாம்பார் வச்சு எனக்கு அதுவும் வெந்துட்டுருக்குது. சைட் பை சைடு அந்த சமையலும் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் ரோஸ்ட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அருமையான இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு ஈஸியாக செய்யலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரவை பாயாசத்தையும் வாழைக்காய் ரோஸ்ட்டையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.